வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து. நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது பண்ணையில் வந்துட்டு மாடு வச்சுருந்தோம். ஸோ மாடு இருக்க வரைக்கும் வந்துட்டு நமக்கு கோழிகளுக்கு நம்ம அது போடக்கூடிய சாணத்தை எடுத்து நம்ம வந்துட்டு கன்றுகளுக்கு போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான புழு பூச்சிகள் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து நம்ம பண்ணையில் மாடு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கு தேவையான தீவனங்கள் மழை காலமாக இருந்தாலுமே வந்துட்டு சரியாக போதுமான அளவுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேருந்து வந்து மாட்டோட எருவு பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் வந்து 1700 ரேட்டில் 3 டிராக்டர் வாங்கியிருக்கேன். அது வந்து ஒரே இடத்துல நான் கொட்டாமல் ஒரு டிராக்டரை 2ஆக பிரித்து மொத்தம் வந்து 3 டிராக்டரை 6 இடத்துல நான் வந்து கொட்டியிருக்கேன். ஸோ இது காலையில் வந்தோன்னே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோன்னே மெயினாக வந்துட்டு அதில் வந்து கொஞ்ச நேரமாவது வந்து அது கிண்டி அதை பெருக்கிட்டு தான் வந்து அடுத்து மற்ற இடங்களுக்கு வந்து அது போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால அதுக்கு தேவையான அந்த புழு பூச்சிகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது நம்ம வந்து நாட்டு மாடு இல்லை நம்ம சாதாரண மாடோ எருமைகளோ நம்ம வச்சுருக்கும்போது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்து வீட்டில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஃபீட் பற்றாக்குறை வரும். அதாவது வெளியே அலைஞ்சு நமக்கு வந்துட்டு ப்ரீடிங்கில் இருக்கிறது என்ன தான் நம்ம வந்துட்டு தீவனங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது வந்து அலைஞ்சு புழு பூச்சிகளை பெருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த இயற்கையை வந்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக வந்து இப்போ ஒரு 7500 ரூபா செலவு பண்ணி நான் வந்து இந்த 3 டிராக்டர் எருவை வந்து நான் உள்ளே கொட்டியிருக்கேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், கொட்டும்போது இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மற்ற வீடியோஸ் பார்த்திங்கனாக்க இன்றைக்கி காலையில் எடுத்தது அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கிண்டி பரப்பிடுச்சு. ஸோ ஃபுல்லாக கிண்டி பரப்பி அது வந்து இந்த 2-3 நாளைக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ சேஞ்சஸ். ஸோ இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு வாரம் விட்டுட்டு இந்த குப்பையெல்லாம் திரும்ப வந்துட்டு மொத்தமாக எடுத்து மேலே ஏற்றி போட்டுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ஓகே, மழை பெய்யலைனாக்க நம்ம லேசாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா திரும்ப வந்து அதே மாதிரி புழு பூச்சிகள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க மாடுகள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்ற பட்சத்தில் பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சினாக்கும் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால நம்ம நண்பர்களுக்கும் வந்துட்டு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் நண்பர்களே, கிளிமூக்கு விசிறிவால் சிக்ஸ் வந்து கடைசியாக வந்து நான் போட்ட வரைக்கும் சோல்ட் அவுட்டு. அது இல்லாமல் வந்துட்டு 4 பேர் 8 சிக்ஸ் வந்து புக்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ பொரிச்சிருக்க குஞ்சுகள் மட்டும்தான் வந்துட்டு புக்கிங் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து கிளிமூக்கு விசிறிவால் குஞ்சுகள் ஒரு 6 சிக்ஸ் வந்துட்டு பொரிச்ச குஞ்சுகள் இருக்குது. ஸோ பாருங்கள், விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு சிக்ஸ் புக் பண்ணி வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்க நண்பர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஷயம் தெரியும். ஸோ பாருங்கள், நல்ல குவாலிட்டியில் மூக்கும் சரி, வாலும் சரி, பெருவட்டும் சரி எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னிங்கனாலும் வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் குவாலிட்டியை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மள்ட்ட எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல்.